அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் உங்கள் மாதேஷ். எஸ்ஜிடிக்கான இண்டிவிஜுவல் மார்க் வந்து எல்லாருக்குமே வந்துருச்சு, பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ எதை பற்றினது அப்படின்னா என்னென்ன காரணங்களுக்காக, என்னென்ன ரீசனுக்காக எஸ்ஜிடியில் கட் ஆஃப் குறையும். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டதின் அடிப்படையில் தான் இந்த வீடியோ நான் தரேன். என்னென்ன வேலிட் ரீசனுக்காக நமக்கு எஸ்ஜிடி கட் ஆஃப் குறையும் அப்படின்றது தான் இந்த வீடியோ. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரையும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தாங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை மட்டும்தான் தருவோம். அதே மாதிரி இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் 2 வாட்ஸ்அப் குரூப் கொடுத்துருப்போம். அடுத்து யாராச்சும் டெட்டுக்கு பேப்பர் 1க்கோ இல்லை டெட் பேப்பர் 2க்கோ அல்லது அப்பாயின்மெண்ட் எக்ஸாமுக்கோ கிளாஸ் சேரணும்னு நீங்கள் பிரியப்பட்டீங்கன்னா, விருப்பப்பட்டால் மட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. விருப்பப்படுறவங்க அதை கிளிக் பண்ணி அந்த குரூப்புக்குள்ளே வந்துடுங்க. ஃபர்தராக அடுத்த பேட்ச், இப்போ ஒரு பேட்ச் போயிட்டுருக்கு. அடுத்த பேட்ச் நோட்டிஃபிகேஷன் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் விருப்பப்படுறவங்க சேர்ந்துக்கலாம். அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் அதுக்கு எப்படி கிளாஸ் நடக்குன்றதெல்லாம் அதில் சொல்லுவோம். அதே மாதிரி டெட்டுக்கோ எஸ்ஜிடிக்கோ அந்த ஆனுவல் பிளானரில் எதுவுமே விடலை. இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் முடிஞ்சிச்சு. டெட் ரிலேட்டடாக ப்ரொமோஷன் டெட் வேணுன்றது எப்போ வேணாலையும் நமக்கு ஜட்மெண்ட் வரலாம். ஜட்மெண்ட் மட்டும்தான் ரிசர்வ் ஆகிருக்கு. ஸோ நாளைக்கு வந்துருன்ற மாதிரி சொல்கிறாங்க, செவ்வாய்க்கிழமை. ஏன்னா இந்த கேஸ் முடிஞ்சது 10 நாளைக்கு முன்னாடி முடிஞ்சிருச்சு. நாளைக்கு வந்துருன்னு சொல்கிறாங்க. ஸோ வந்தால் அடுத்த டெட் கால்பர் இருக்கும். டெட் கால்பர் இருக்கிற பட்சத்தில் எஸ்ஜிடியும் கால்பர்ஸ் இருக்கும். ஏன்னா இன்றைக்கே 13,000 சில்லற வேகன்சிஸ் இருக்குது 2022, 23, 24 கல்வியாண்டின் படி. அதுக்கு ரிலேட்டடாக தான் 6,553 வேக்கண்ட் ஆல்ரெடி விட்டாங்கன்றது உங்களுக்கு தெரியும். ஆனுவல் பிளானர்லேயே 2 இயர்ஸ் பேக் விட்டாங்க. அதுக்கப்புறம் தான் 1,768, அதுக்கப்புறம் ஒரு 1000 சேர்த்து 2,768ன்னு சொல்லி இது மாறிச்சு. சரி, ரைட். ஸோ விருப்பப்படுறவங்க சேர்ந்துக்கலாம். அதுக்காக சொல்ல வந்தேன். வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா பேசிக்காக டெட்டோட கட் ஆஃப் பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் 10 days பேக். அந்த வீடியோவும் பார்த்தீங்கன்னா நம்ம வெறுமனே போடல. கூகுள் ஃபார்ம்ஸில் நிறைய நம்ம வீடியோக்குள்ளே கூகுள் ஃபார்ம்ஸ் கொடுத்துருந்தோம். 846 பேர் ஸ்டார்டிங்கில் நான் அந்த வீடியோ போடுறதுக்கு முன்னாடி 846 பேர் ஃபில் பண்ணியிருந்தீங்க. இப்போ வரலையும் அந்த கூகுள் ஃபார்ம்ஸில் இது வரலையும் 1,762 பேர் ஃபில் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அந்த கூகுள் ஃபார்ம்ஸின் அடிப்படையில் தான் நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு கட் ஆஃப் வீடியோ போட்டிருப்பேன். அதில் எங்கிட்ட வந்த டேட்டாவின் அடிப்படையில் தான். ஏன்னா அந்த கூகுள் ஃபார்மில் நம்ம பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த அப்பாயின்மெண்ட் மார்க்கு ப்ளஸ்ஸு டெட்டு எந்த இயர் பாஸ் பண்ணீங்களோ அந்த இயருக்கான அந்த வெயிட்டேஜை ஆட் பண்ணி தான் நம்ம விட்டோம். இப்போ விட்டுருக்கிற லிஸ்ட்டில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எல்லாருக்கும் அவுட் ஆஃப் 150க்கு தான் விட்டுருக்காங்க. இன்னும் கிரேஸ் மார்க் ஆட் பண்ணல. இதுவும் நிறைய பேர் கொஸ்டினாக கேட்டிருந்தாங்க. சார், கிரேஸ் மார்க் ஆட் பண்ணி தான் அந்த ரிசல்ட்டா இல்லை கிரேஸ் மார்க் ஆட் பண்ணலையான்னு கேட்டிருந்தீங்க. கிரேஸ் மார்க் இன்னும் ஆட் பண்ணல. அதாவது 2013 பாஸ் பண்ணியிருந்தால் 5 மார்க்கு. அதே மாதிரி 2017 பாஸ் பண்ணியிருந்தால் 3.5 மார்க்கு. ஸோ இந்த மாதிரி கிரேஸ் மார்க் ஆட் பண்ணாமல் தான் லிஸ்ட் விட்டுருக்காங்க. அவுட் ஆஃப் 150க்கு தான் விட்டுருக்காங்க. கிரேஸ் மார்க் ஆட் பண்ணி இன்னும் 1 or 2 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு லிஸ்ட் வந்துடும் நம்ம எதிர்பார்க்குறோம். ஏன்னா இப்போ 24ஆம் தேதி சட்டப்பேரவை மானிய கோரிக்கை இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பள்ளிக்கல்வித்துறையில். ஸோ அந்த மானிய கோரிக்கைக்கு முன்னாடி இது எல்லாமே முடிஞ்சிடும். ஸோ அதுக்காக தான் அரசு முழு வீச்சில் இந்த ரிசல்ட்ஸ்லாம் எல்லாமே விட்டுருக்காங்க. பிடிக்கான எல்லா ஃபைனலிஸ்ட்டும் விட்டுருப்பாங்க. உங்களுக்கு தெரியும், 12ஆம் தேதியே விட்டாங்க. அப்போ தான் இந்த எஸ்ஜிடிக்கான இண்டிவிஜுவல் மார்க்கும் விட்டாங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். சார், ரைட்டு. என்னென்ன ரீசன்ஸ்க்காக கட் ஆஃப் குறையும்? இப்போ நம்ம எஸ்ஜிடி எழுதியிருக்கோம். 1,113 பேர் கிட்டத்தட்ட 100 எபோவ் எடுத்திருக்கோங்க. அவுட் ஆஃப் 150க்கு நான் சொல்லிட்டுருக்கேன். அதே மாதிரி கீ சேலஞ்ச் எல்லாமே பண்ணோம். நிறைய பேர் 10 கொஷின்ஸ் 8 கொஷின்ஸ். இப்போ நம்மக்கிட்ட ஸ்டேட் ஃபஸ்ட் எடுத்த பொண்ணு, நம்மக்கிட்ட படித்து நம்ம சென்டரில் படித்து ஸ்டேட் ஃபஸ்ட் எடுத்த பொண்ணோட இன்டர்வியூ நேற்று பார்த்துருப்பீங்க. அவங்க கூட 8 கொஷின் பண்ணாங்க. 126 + ஒரு 8 134 வந்திருக்கணும். ஆனால் எந்த மாற்றமும் இல்லை. அந்த ஃபைனல் கீ விட்டாங்க. பட் ஆனால் யாருடைய மார்க்கும் பெருசாக மாறின மாதிரி தெரியல. ஒரு சிலர் சொல்கிறாங்க, எனக்கு 4 மார்க் 5 மார்க் மாறி இருக்கு சார் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸு அது எல்லாமே ஆல்ரெடி அவங்க எழுதுனது தான். இப்போ ஒரு சிலருக்கு என்ன ஆன்சர் போட்டோன்னு தெரியாமல் இருந்திருக்கும். அது கவுண்ட் பண்ணாமல் இருந்திருப்பாங்க. பின்னாடி அது மார்க் சேர்ந்து வந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் வந்திருக்கே தவிர யாருதுமே இந்த கீ சேலஞ்ச் பண்ணத்தின் அடிப்படையில் மார்க் வந்திருக்கான்றது பெரிய கொஷின் மார்க் தான். ஓகேங்களா?
ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப்ஸ், இப்போ கட் ஆஃப்ஸை வந்து டிசைட் பண்ணுற ஃபேக்டரில் வந்து ஃபஸ்ட்டு ஃபேக்டராக வந்து என்ன இருக்குது அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம்னா, இப்போ ஃபஸ்ட்டு ஃபேக்டர், இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்லேயே வந்து 12 பேர் கரெக்டாக, ஆல்ரெடி பேப்பர் 2ல் வந்து செலெக்ஷன் லிஸ்ட்டில் வந்து 33 பேர் இருக்காங்க. எல்லா மேஜர்லையும் சேர்த்து இங்கிலீஷ், தமிழ், அதே மாதிரி வந்து ஹிஸ்ட்ரி, மேக்ஸு, இதெல்லாம் சேர்த்து 33 பேர் பேப்பர் 2ல் வந்து செலக்ட் ஆகிருக்காங்க. ஃபைனல் லிஸ்ட்லேயே செலக்ட் ஆகிருக்காங்க. அதில் 12 பேர் 100க்கு மேலே போட்டிருக்காங்க நம்ம சென்டரில். ஓகேங்களா? ஆல்ரெடி வந்து எனக்கு அனுப்புன அவங்க அனுப்புன மார்க்கின் அடிப்படையில் வந்து பார்க்கும்போது 12 பேர் வந்து 100க்கு மேலே மார்க் வந்து போட்டிருக்காங்க. ஸோ எங்கிட்டே அவ்வளோ பேர் இருக்கும்போது, இப்போ இன்னும் தமிழ்நாட்டில் எவ்வளவோ சென்டர்ஸ் இருக்குது, வீட்டிலேருந்து உட்காந்து படிக்கக்கூடியவங்க வந்து இருக்காங்க, ஒரு குரூப்பாக சேர்ந்துட்டு வந்து குரூப் ஸ்டடி பண்ணக்கூடிய சென்டர்ஸ்க்கே போகாமல் குரூப் ஸ்டடி பண்ணக்கூடியவங்க வந்து எவ்வளோ பேர் வந்து இருக்காங்க. ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா வந்து பேப்பர் 2லையும் செலக்ட் ஆகிருப்பாங்க, இப்போ பேப்பர் 1லேயும் நல்லா வந்து போட்டிருப்பாங்க. இப்போ அதன் அடிப்படையில் இப்போ எங்கிட்ட ஒரு தனி நபர் ஒருத்தங்கிட்டே 12 பேர் இருக்கிறதுக்குள்ள இப்போ ஓவராலாக தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு 500 பேராவது இருப்பாங்க கண்டிப்பாக. குறைந்தபட்சம் நான் சொல்கிறேன், ஒரு 500 பேராவது கண்டிப்பாக வந்து இருப்பாங்க. பேப்பர் 2ல் வந்து செலக்ட் ஆகிருப்பாங்க, பேப்பர் 1லேயும் வந்து நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி ஸ்கோர் பண்ணுற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க பேப்பர் 2க்கான போஸ்டிங் தான் எடுத்துகிட்டு போவாங்களே தவிர பேப்பர் 1க்கு வந்து அவங்க காம்படிஷன்லேயே இல்லை. இப்போ அவங்க பேப்பர் 2க்கு போயிடுறதுனால கூடுதலாக 500 பேருக்கு வந்து பேப்பர் 1ல் வந்து வேலை கிடைக்க போகுது. ஸோ இதுதான் மேஜர் ரீசன். மெயினாக வந்து இந்த ரீசன் தான். இந்த எண்ணிக்கை 500 காட்டிலையும் 1000 வரலையும் கூட இருக்க வாய்ப்புகள் வந்து இருக்குது. பேப்பர் 2ல் வந்து ஆல்ரெடி வந்து அவங்க டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிருப்பாங்க, பிஎட்டும் முடிச்சிருப்பாங்க, டீச்சர் ட்ரைனிங்கும் முடிச்சிருப்பாங்க, அதன் அடிப்படையில் வந்து எழுதிருப்பாங்க. இப்போ எங்கிட்ட இருந்த 12 கேண்டிடேட்டும் அப்படி தான், அவங்க பிஎட்டும் முடிச்சிருக்காங்க, டீச்சர் ட்ரைனிங்கும் முடிச்சிருக்காங்க. ஸோ பிஎட்ல ஆல்ரெடி வந்து செலக்ட் ஆகிருக்காங்க. இப்போ டீச்சர் ட்ரைனிங்கில் 12 பேர் 100 எபோன்றது வந்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நிச்சயமாக ஜாப் கிடைக்கக்கூடிய ஒரு ஜோன். ஏன்னா 1113 பேர் தான் 100க்கு மேலே மார்க் எடுத்திருப்பாங்க. அந்த 1113 பேருக்கும் நிச்சயமாக வேலை கிடைச்சிரும், டவுட்டே தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ அப்படின்ற பட்சத்தில் வந்து அதில் நிறைய பேர் வந்து அந்த 100 பேரில் அந்த 1113 பேரில் வந்து 12 பேர் என்னுடைய ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெளியே வந்துடுறாங்க. அவங்க வந்து பேப்பர் 2க்கு போயிட போகிறாங்க. அப்படின்னா வந்து பேப்பர் 1க்கு அவங்க காம்படிஷனில் வந்து இல்லை. ஸோ இந்த மாதிரி வந்து ஓவராலாக தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 500 பேருக்கு 600 பேருக்கு மேலே கண்டிப்பாக இருப்பாங்க. இப்போ டிஎன்பிஎஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4 குரூப் 2 ரெண்டுமே எழுதிருப்பாங்க. குரூப் 2ல் வந்து ஜாபுக்கு வந்து போயிடுவாங்க. அவங்க குரூப் 4க்கு வர போகிறதில்ல, அவங்க குரூப் 4 காம்படிஷன்லேயே வந்து இல்லை. ஸோ அப்படின்றக்குள்ள வந்து இன்னும் கொஞ்சம் குறைவான மார்க் எடுத்தவங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்கும். ஸோ அதே சேம் கான்செப்ட் தான் இதுலேயும். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் 2க்கு போயிடுறதுனால பேப்பர் 1ல் வந்து அடுத்தடுத்த மார்க்கில் இருக்கிறவங்களுக்கு வந்து வேலை கிடைக்கும். அப்படியே அந்த 100 கட் ஆஃப் பண்ணுறது 99, 98, 97, 96 இப்படி வந்து வரும். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ரீசன் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி வந்து பிஎட் கேண்டிடேட் வந்து ஸ்டார்டிங்கில் டிடிஎட் இல்லாமல் பிஎட் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க வந்து ஸ்டார்டிங்கில் வந்து எலிஜிபிள் இருக்குது, அப்ளிகேஷன் போடலான்னு சொன்னாங்க. நிறைய பேர் பாவம் அவங்களும் வந்து அப்ளிகேஷன் போட்டாங்க. கடுமையாக வந்து நல்லா படித்தவங்களும் அதில் வந்து இருக்காங்க. திடீர்னு வந்து எக்ஸாமுக்கு வந்து கொஞ்சம் முன்னாடி வந்து எலிஜிபிள் இல்லை, எழுத முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் ரொம்ப மனம் எடுத்து போயிட்டாங்க அவங்க. ஸோ அவங்களுடைய அந்த இதுலேயும் ஒரு நியாயம் இருக்குது, ஏன்னா வாய்ப்பு கொடுத்து அப்புறம் மறுத்துட்டாங்க. ஸோ அவங்களும் வந்து வெக்ஸாகி அதுக்கு பின்னாடி வந்து எழுதலை. ஆனால் இதில் ஆல்ரெடி வந்து எலிஜிபிள் இல்லைனாலையும் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2000 சம்திங் பேர் வந்த அந்த டேட்டாஸ் படி. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வகைகளிலே வந்து ஒரு 5-6 பேர் வந்து எழுதியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வகைகளிலே வந்து அவங்களுக்கு வந்து டிடிஎட் கிடையாது, பிஎட் மட்டும் வச்சு அது அப்ளிகேஷன். நிறைய ஸ்டூடெண்ட் எங்கள் ஸ்டூடெண்ட்டே கூட சொன்னாங்க, சார் அப்ளிகேஷனே எங்களால் போட முடியல, அங்கே வந்து டிடிஎட் சர்டிஃபிகேட் வந்து கேட்குதுன்னு. இவங்க எப்படி போட்டாங்கன்னு அது தெரியல, நமக்கு வந்து தெரியல. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லா இடத்துலையும் வந்து சேர்த்துக்க ஒரு டிஸ்ட்ரிக் வந்து 30 பேர் போட்டிருந்தாங்கன்னா கூட உங்களுக்கே தெரியும், கிட்டத்தட்ட 38 டிஸ்ட்ரிக் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்றது வந்து தெரியும். அதே 1000 சம்திங் வந்து வந்துடும். ஸோ அப்படின்றதுக்குள்ள ஓவராலாக வந்து ஒரு 1700 ஒரு 2000 பேராவது நிச்சயமாக அந்த மாதிரி வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அதில் எபோ 100 எபோ 95 வந்து எடுத்தவங்க வந்து எல்லாமே கரண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க வந்து. ஸோ எங்ககிட்ட படித்தவங்களே வந்து ஒரு 185 பேர் எலிஜிபிள் இல்லாமல் போயிட்டாங்க. அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட் பேப்பர் எழுதுறதுக்கு வந்து எலிஜிபிள் இல்லாமல் போயிட்டாங்க. அந்த 185 பேருமே சூப்பராக படிக்கக்கூடியவங்க, எல்லாருமே வந்து ஒரு கிளாஸ் டெஸ்ட்டில் கூட வந்து பர்ஃபெக்டாக மார்க் எடுக்கக்கூடியவங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து கரண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்பவுமே வந்து மார்க் வந்து அதிகமாக வந்து எடுப்பாங்க, இது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த வகைகளில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என் கணக்குக்கு ஒரு 95 எபோ ஒரு 500 பேராவது அதில் வந்து எடுத்திருப்பாங்க அந்த 2000 பேரில். ஓகேங்களா? ஸோ அவங்களுக்கெல்லாம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் 100% வந்து ரிஜெக்ட் ஆவாங்க. ஸோ ரிஜெக்ட் ஆகிற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிடிஎட் பியூராக டிடிஎட் படித்தவங்களுக்கு வந்து இன்னும் 500 பேருக்கு வந்து இன்னும் கீழே வந்து வேலை கிடைக்கும். ஓகேங்களா? அந்த மார்க் வந்து குறைஞ்சி வந்து வேலை வந்து கிடைக்க வந்து அதிகமான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது.
இப்போ 100 எபோவை வந்து நம்ம பார்த்தோம்னா கூட 100 எபோவ் அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த 2022 முடிச்சு 100க்கு மேலே எடுத்த கேண்டிடேட் தான். அது ஒரு ஒட்டுமொத்தமாக அந்த 1113 பேரும் அப்படின்னு நான் சொல்லலை. எங்கிட்ட அந்த 12 பேர் வெளியே போனாங்க பார்த்தீங்களா, செகண்ட் பேப்பரில் பாஸ் பண்ணி, அந்த 12 பேருமே 2022 டெட் கிளியர் பண்ணவங்க தான். ஸோ 0.5 தான் வந்து ஆட் ஆகும் மார்க் வந்து. ஸோ 100க்கு மேலே இருக்கிறதுல வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதாவது வந்து 2022 பாஸ் பண்ணவங்க தான். அப்படிங்கிற 100 + 0.5 100.5 மார்க் தான் வந்து வரும். இப்போ 2013 பாஸ் பண்ண ஒருத்தங்க வந்து 96 மார்க் எடுத்திருந்தாங்கன்னா கூட ஒரு 5 மார்க் வந்து கிரேஸ் மார்க் சேர்ந்து 101 ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அப்படின்ற பட்சத்தில் வந்து இன்னும் கீழே, அதாவது 100 நம்ம எடுத்துட்டோம், நமக்கு மட்டும் தான் ஜாப்பு, 100க்கு மேலே எடுத்தவங்க மட்டும் தான் ஜாப்பு, கீழே இருக்கிறவங்களுக்கு வந்து ஜாப் இல்லை அப்படின்ற ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்து வர முடியாதுன்றதுக்காக தான் இது சொல்கிறேன். 96 எடுத்தவங்க வந்து அந்த கிரேஸ் மார்க் ஆட் பண்ணால் 101, இவங்கள விட 0.5 வந்து அதிகமாக வந்து போயிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி பட்சத்தில் வந்து ரொம்ப கீழே, அதாவது வந்து ஒரு 96, 94, 93 அந்த ரேஞ்சில் இருக்கவங்களுக்கு கூட வந்து ஜாப் வந்து கட் ஆஃப் வந்து குறையும். ஓகேங்களா? நம்ம ஆல்ரெடி கூகுள் ஃபார்ம்ஸில் வந்து நம்மக்கிட்ட கொடுத்த டேட்டாவின் அடிப்படையில் தான் வந்து கட் ஆஃப் சொன்னோம். அது கட் ஆஃப் வீடியோ கூட இருக்கும், அதை வந்து பாருங்கள். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்மகிட்ட வந்து கொடுத்த டேட்டாஸின் அடிப்படையில் அவங்க கொடுத்ததை வச்சு தான் நம்ம வந்து பிசின்னா ஒரு இந்த ரேஞ்ச் அப்படின்னு சொன்னோம். ஆனால் அதுலேருந்து ரொம்ப குறையும் மார்க். எம்பிசின்னா 102, 103 சொன்னோம், அதுலேருந்து அப்படியே குறையும். இன்னும் ஒரு 6 மார்க் 7 மார்க் வந்து கண்டிப்பாக வந்து குறையும். ஸோ இந்த ஃபேக்டர்ஸாலெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து குறையும். ஸோ இது ஒரு ரீசனாக வந்து இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஓப்பன் கேட்டகரி, இந்த ஜென்ரல் டர்ன், இப்போ ஒரு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஎன்பிசி எக்ஸாம்ஸ் வந்து எடுத்துக்கிறீங்க, இல்லை வந்து ஒரு யூஜிடிஆர்பி வந்து எடுத்துக்கிறீங்கன்னா எல்லாமே பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து ஓப்பன் கேட்டகரியில் இதை சார்ந்த எல்லாமே வந்து வந்துடுவாங்க. ஸோ இப்போ ஒரு எம்பிசி இருக்காங்க ஒருத்தங்க, ஓப்பன் கேட்டகரியில் ஜிடியில் ஜென்ரல் டர்ன்லேயே வந்துடுறாங்க, அதிகமான மார்க் எடுத்து ஒரு 300 பேர் ஜென்ரல் டர்ன் வந்துடுறாங்கன்னா அடுத்து அவங்க இடத்துக்கு இருக்கக்கூடிய அந்த 300 எம்பிசிக்கு வந்து வேலை கிடைக்கும். அதே மாதிரி தான் பிசி, அதே மாதிரி தான் எஸ்சி, அதே தான் எஸ்டி, அதே மாதிரி தான் எஸ்சிஏ. இப்போ இந்த செகண்ட் கிரேட் எக்ஸாமை பொறுத்தவரையும் நான் கொடுத்த கூகுள் ஃபார்ம்ஸினுடைய அடிப்படையில், அந்த கூகுள் ஃபார்ம்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா வந்து அதிகமாக இருந்தாங்கன்னா வந்து எம்பிசி இருந்தாங்க 66%, அதுக்கடுத்து பிசி இருந்தாங்க, அதுக்கடுத்து வந்து ஷெட்யூல் கேஸ்ட் இருந்தாங்க. ஸோ இந்த ஜிடியில் ஜென்ரல் டர்னை பொறுத்தவரையும் இந்த டைமும் வந்து பிசி, எம்பிசி, எஸ்சி, ஷெட்யூல் கேஸ்ட் இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதிகமாக வர போகிறாங்க. எங்கள் ஜென்ரல் டர்னில் ஜிடிலே வந்துடுவாங்க. ஸோ ஜிடியில் எவ்வளோ பேர் வராங்களோ, இப்போ ஒரு ஷெட்யூல் கேஸ்டில் இருக்காங்க, ஒரு 200 பேர் ஜிடிலே வந்துடுறாங்கன்னா இன்னும் 200 பேருக்கு எக்ஸ்ட்ரா வந்து ஷெட்யூல் கேஸ்டில் வந்து வேலை கிடைக்கும். ஸோ ஜிடியில் வந்து எவ்வளோ பேர் அதிகமாக வராங்களோ, எந்த கம்யூனிட்டி வந்து அதிகமாக வருதோ அந்த கம்யூனிட்டிக்கு அந்த ஐ மீன் வந்து அந்த கேட்டகரியில், இப்போ எம்பிசி வருதுன்னா எம்பிசியில் 200 பேர் வராங்கன்னா எம்பிசியில் வந்து இன்னும் கூடுதலாக 200 பேர் கிடைக்கும். பிசினா பிசியில் இன்னும் கூடுதலாக கிடைக்கும், எஸ்சினா எஸ்சியில் இன்னும் கூடுதலாக கிடைக்கும். ஸோ இந்த 3 கேட்டகரிக்கும் வந்து கட் ஆஃப் வந்து குறையிறதுக்கு வந்து இது ஒரு ஃபேக்டராக இருக்கும். அந்த ஜிடியில் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோட எண்ணிக்கை வந்து ஒரு ஃபேக்டராக வந்து 100% வந்து இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி வந்து அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேக்கண்ட், அதாவது வேக்கண்ட் இன்க்ரீஸ் பண்ணுவாங்களா சார் அப்படின்னு சொல்லி வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க நம்மகிட்டே வந்து. வேக்கண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி வந்து 99.99% வந்து அதிகமாக இருக்குது. ஏன்னா பேசிக்கான ரீசன், ஒரு சாதாரணமாக நம்ம வந்து ஒரு கேஷுவலாக பேசுவோம். இப்போ நார்மலாக ஒரு 56,000 ரூபாய் சம்பளம் கொடுக்கக்கூடிய பிடிக்கே 3,192 வேக்கண்ட்டு, கிட்டத்தட்ட 3,200 வேக்கண்ட்டு. அப்படின்னும் போது வந்து 26,000 ரூபாய் சம்பளம் கொடுக்கக்கூடிய செகண்ட் கிரேடுக்கு வந்து எப்படி 2,768 நிறுத்திடுவாங்க? கவர்மெண்ட்டை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா வந்து நம்பர்ஸ் தான் முக்கியம், எவ்வளோ போஸ்டிங் போட்டோம் அப்படின்னு. இப்போ அங்கே வந்து 3,100ன்றது வந்து இங்கே வந்து 6,000 பேர் போட்டாங்களே கூட அந்த 3,000 பேருக்கு என்ன சேலரி கொடுக்குறாங்களோ அதுதான் இந்த 6,000 பேர் கொடுக்க போகிறாங்க. கவர்மெண்ட்டை பொறுத்தவரையும் வந்து 9,000 போஸ்டிங் சொல்லி வந்து பெருசாக அவங்க நம்பர் வந்து காட்டலாம். ஸோ எந்த ஒரு அரசாங்கமாக இருந்தாலும் இதை வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. எப்பவுமே வந்து குறைவான சம்பளம்னா அதிகமான போஸ்டிங்ஸ் வந்து போடுவாங்க. இப்போ ஆல்ரெடி 1,768 இருந்துச்சு, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து 1000 வேகன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க. வேகன்சிஸ் அவ்வளோதான்னு சொல்லி இனிமேல் வந்து இன்க்ரீஸ் பண்ண மாட்டான்னு சொல்லி வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து யாரும் சொல்லலை, நம்மள ஒரு சிலர் தான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் மீண்டும் கூடுதலாக வேகன்சி வந்து அதிகரிக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா 2 இயர்ஸ் பேக் விட்ட அந்த ஆனுவல் பிளானரில் வந்து டிஆர்பி விட்டதில் 6,553 வேகன்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுக்கடுத்து வந்து விட்ட இதில் தான் வந்து 1,768, அதுக்கடுத்து ஒரு 1000, 2,768ன்னு சொல்லி இருக்கு. இப்போ அந்த 6,553 வேக்கண்ட்டு மறுபடியும் பில் பண்ணுறாங்கன்னா ஆச்சரியப்படுறதுக்கே வந்து இல்லை. ஸோ அந்த மாதிரி வந்து அதிகமான வேக்கண்ட் வந்து அதிகரிக்கும் போது நிச்சயமாக கட் ஆஃப் வந்து அப்படியே சடசடன்னு குறைஞ்சிரும். ஓகேங்களா? அப்படி குறையும் போது வந்து எவ்வளோ சார் இருக்கும் அப்படின்னா வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், 100க்கு மேலே 1,113 பேர். அதே மாதிரி வந்து
90க்கு மேலே வந்து கிட்டத்தட்ட 2800 பேர். இதில் 86, 87, 88, 89 எடுத்தவங்க வந்து இந்த கிரேஸ் மார்க் வந்து மெயினாக அந்த மார்க் எடுத்தவங்களாம் 2013 கேண்டிடேட் அதிகமாக இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதில் வந்து 5 மார்க் அவங்களுக்கு வந்து ஆட் பண்ணுறக்குள்ள அவங்களும் வந்து 86 எடுத்தவங்களும் 91 வந்துருவான், 87 எடுத்தவங்களும் 92 வந்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து வரும்போது 90க்கு மேலேயே நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் இந்த கிரேஸ் மார்க்கை வந்து சேர்த்தி. ஓகேங்களா? 6553 வேக்கண்ட்டும் வந்து சப்போஸ் அந்த பழையபடியே வந்து போடுறாங்க, இதில் வந்து ஆட் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து 85+லேருந்தே நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். நீங்கள் வந்து நான் சொல்கிறது வந்து 85+னா மார்க் மட்டும் 85 இல்லைங்க, 85 + கிரேஸ் மார்க் ஒரு 5 மொத்தம் 90 நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ அந்தளவுக்கு வந்து இருக்கும். இப்போ ஒரு சில கேட்டகரிஸ் எல்லாம் வந்து இருக்குன்னு வைங்களேன். இப்போ எஸ்சிஏ ஷெட்யூல் கேஸ்ட் அருந்ததியர் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதே மாதிரி பேக்வர்ட் கிளாஸ் முஸ்லீமில் வந்து விமன், பேக்வர்ட் கிளாஸ் முஸ்லீம் இதுவும் வந்து அதே மாதிரி வந்து டெஸ்டியூட் விடோ 10%, 70 மார்க் எடுத்திருந்தா போதும். நீங்கள் என்ன கேட்டகரியாக கூட இருங்க, டெஸ்டியூட் விடோவில் இந்த டைம்லாம் 65 மார்க் கூட வேலை கிடைக்குது பார்த்துக்கோங்க. 65 மார்க், வெறும் 65 மார்க் எடுத்திருந்தா கூட வேலை கிடைக்குது. டெஃப், ஹியரிங் இம்பேர்டு, விஷுவலி இம்பேர்டு இவங்கெல்லாம் வந்து 70+ஏ வந்து ஒரு சேஃப் ஜோனாக வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ லோகோமோட்டோ இருந்தால் மட்டும் ஒரு 80+ வந்து வேணும், மற்றவங்களாம் 70+லேயே வந்து எடுத்துக்கலாம். ஆர்மி கோட்டாக்கு ஆளே இல்லை. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து இப்போ ஆர்மி கோட்டாக்கு உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், அதாவது எக்ஸ் ஆர்மி கோட்டா வந்து 5%. ஸோ அந்த 5%க்கு ஆளே இல்லைன்றக்குள்ள வந்து 60+, 65+லேயே இவங்கெல்லாம் தைரியமாக வந்து இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே ஒரு ஃபேக்டர்ஸாக இருக்குது. எதுக்கு? நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கட் ஆஃப் வந்து குறையிறதுக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால் இதெல்லாம் ஃபேக்டர்ஸ். ஃபஸ்ட் நம்ம வந்து என்ன சொன்னோம்னா அந்த பிடிலையும் செலக்ட் ஆயிருக்காங்க, எஸ்ஜிடிலையும் செலக்ட் ஆயிருக்காங்க, இது ஒரு ஃபேக்டர். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு ஆல்ரெடி வந்து டிடிஎட் முடிக்காமல் பிஎட் வச்சு எக்ஸாம் எழுதுனவங்க இருக்காங்க, இதுலேயும் வந்து இருக்காங்க. அவங்களாம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் கண்டிப்பாக ரிஜெக்ட் ஆகிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ அது ஒரு ஃபேக்டராக வந்து மெயினாக வந்து இருக்கும். ஓப்பன் கேட்டகரியில் போகிறவங்க, ஜென்ரல் டர்னில் போகிறவங்கள்ட்ட வச்சு அடுத்து இருக்கக்கூடிய கம்யூனல் கேட்டகரியில் வந்து ஜாப் வந்து கிடைக்கும். ஸோ இதெல்லாம் ஃபேக்டர்ஸ். அதே மாதிரி இன்க்ரீசிங் ஆஃப் வேகன்சிஸ். ஓகேங்களா? வேகண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக வந்து அந்த கட் ஆஃப் வந்து குறையும். ஸோ இதெல்லாம் கட் ஆஃப் வந்து குறையிறதுக்கான அந்த பாசிபிலிட்டிஸ். ஓகேங்களா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்னொரு கூகுள் ஃபார்ம் நான் தரேன். நாளைக்கு வீடியோவில் வந்து இன்னொரு கூகுள் ஃபார்ம் தரேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் வீடியோ முடித்தோடனே கொடுக்குறேன், அதை ஃபில் பண்ணி கொடுங்க. அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம வந்து அடுத்து என்ன தான் கட் ஆஃப் வந்து வரும்ன்றதை வந்து டேட்டாவின் அடிப்படையில் வந்து போட்டுடலாம். போன டைம் ஃபில் பண்ணது எல்லாமே நம்ம ஸ்டூடெண்ட்டே பாதி ஃபில் பண்ணிட்டாங்க. ஏன்னா நம்ம ஸ்டூடெண்ட்டில் வந்து கிட்டத்தட்ட 122 பேருக்கு மேலே வந்து எபோவ் 100 மார்க்ஸ். ஓகேங்களா? அதே மாதிரி வந்து 90 to இது நம்ம 100 மார்க்ஸ்லேயும் வந்து அதே அளவுக்கு வந்து இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ பிலோ 90 நம்ம ஸ்டூடெண்ட் வந்து 7 பேர் தான் வந்து எடுத்திருக்காங்க. அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிலோ 90 ஒரு 73 தான் லாஸ்ட் மார்க்குன்னு நினைக்கிறேன். பிலோ 80 வந்து 2 பேர், பிலோ 90 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேர் வந்து இருக்காங்க. மொத்தம் 7 பேர் தான். ஓகேங்களா? ஸோ அந்த அவங்க கொடுத்த அந்த டேட்டாவின் அடிப்படையில் தான் நான் ஆல்ரெடி வந்து கூகுள் ஃபார்மில் கட் ஆஃப் சொன்னேன். இப்போ ஓவராலாகவே வந்து ஓவரால் தமிழ்நாடு வந்து கேட்கலாம். அதன் அடிப்படையில் வந்து அடுத்த கட் ஆஃப் வீடியோ வந்து நம்ம வந்து ப்ரிடிக்ட் பண்ணி போட்டுடலாம். எதுவாகினும் கட் ஆஃப் கொஞ்சம் குறையும். ஓகேங்களா? அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.